வாழ்வியல் வகையில நம்ம பார்த்தால் இது வாழ்வியல் இலக்கியமா அல்லது வாழ்க்கை வரலாற்று இலக்கியமா அப்படின்னு பார்த்தா ஒரு தனிமனிதரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று இலக்கியங்கள் தமிழ்ல நிறைய இருக்கின்றன. தன்மார்லாற்று இலக்கியங்கள் மாதிரி இது ஒரு புது விதத்தில் அமைந்திருக்கிற நேர்காணல் தன் வரலாற்று இலக்கியம். எல்லாமே பேட்டிகள். 54 பேர் விட்டுங்க ஒரு போறாரு, போய் அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அதுல ஒருத்தர் 2 பேர்கள் மட்டும் அமெரிக்காவில் இருக்கவங்கள்ட்ட பேசி நேர்காணல் எடுத்திருக்கிறாரு. அதனால ஒரு புதிய வகைப்பாட்டில் இத நேர்காணல் வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் என்று நாம் சொல்ல முடியும் நண்பர்களே. இந்த நூலை இந்த இலக்கியத்தினுடைய பாடுபொருள் அல்லது கண்டென்ட் ஆஃப் த புக் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 1936 பிறகு நம்முடைய சமகாலம் வரை இருக்கிற நம்முடைய இந்த திராவிட இயக்கத்தினுடைய போராட்ட வரலாறு என்றே சொல்லலாம். இன்னொரு பார்வையில நாம் இந்த நூலை பார்க்கிற போது இந்த திருத்தொண்டர் கதை என்பார்களே அது மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய புனித போராளிகளுடைய நூல் தொகுதி என்றே நாம் பேச முடியும், கதை என்றே நாம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு 86, 87 அகவையில் இருக்கக்கூடிய 1957 சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அழைப்பு விடுத்த போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பில் இருந்து இந்த சாதி என்கிற ஒன்றை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் மறுக்க அப்பொழுது சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்து நம்முடைய திருத்தலத்துறை லால்குடியிலிருந்து மட்டுமே 359 பேர் எல்லாம் புள்ளியவர்கள் ரொம்ப அருமையா கொடுத்திருக்கிறார். அல்லது அந்த நேர்காணல் அவங்க சொல்றாங்க வாடாடியிலிருந்து மட்டுமே ஒரு ஊர்ல இருந்து மட்டுமே 80 பேர் நம்முடைய ஐயா மாண்புமிகு அன்புராஜ் ஐயா அவர்களுடைய தலைமையில கல்வெட்டு திறப்புலாவுக்கு நான் போயிருந்தேன். ஒரே ஒரு ஊர், அந்த ஒரு ஊர்லயும் புதுத்தெருன்னு ஒரு தெரு, அந்த தெருவுல இருந்து மட்டுமே 80 பேர் அன்றைக்கு 1957 சென்றிருக்கிறார்கள், பலர் இறந்திருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்தில் இங்க கண்டத்தில் இருந்து கூட அன்றைக்கு இந்த போராட்டத்தில் நம்முடைய செந்துறை இந்த பகுதியில் இருந்தாலும் பலரும் பங்கேற்று இருந்திருக்கிறார்கள். அதுல பங்கேற்ற ஒரு பெண் போராளி அவர் 86 அவையில இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அம்மா நான் சிறைக்கு போகிற போது நான் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தேன், வேலூர் சிறையில் இருந்தேன் என்று அவர்கள்லாம் நேர்காணல் தருகிற போது நண்பர்களே எப்படி இந்த மண் பண்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு இயக்கமும் சாதியை தடை செய்ய வேண்டும், அரசமைப்பு சட்டத்தில் தடை செய்ய வேண்டும் என்று இன்று வரை கோரிக்கை கூட வைத்ததில்லை நண்பர்களே. சாதிக்காக தான் இவன் போராடுகிறார் வேண்டும். ஆனால் நம்முடைய திராவிட இயக்கம் மட்டும்தான், தந்தை பெரியார் மட்டும்தான் சாதியை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இந்த செய்திருக்கிறத நாம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த நூல்ல பல்வேறு தகவல்கள் நம்மை விழிப்புக்கே கொண்டு செல்கின்றன. ஆமா, பெரும்பாலும் எப்படி இயேசுநாதருக்கு ஒரு சின்ன பொருள் இருந்தாரு அது மாதிரி தந்தை பெரியாருக்கு எப்படி ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவருடைய கொள்கைகளை எடுத்து செல்கிற அந்த கொள்கையை பின்பற்றுகிற தன்மையை ஒரு வரலாற்று பார்வையோடு நாம் இதை பார்க்க முடிகிறது என்பதில்லை. அது ரொம்ப ஒரு வியப்புக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா எப்படி அந்த சட்டெடுப்பு போராட்டம், அதற்கு பிறகு என்னென்ன போராட்டங்கள், இங்க தமிழ்நாடு தவிர அந்த வரைபடத்தை எடுத்துட்டு இந்தியா வரைபடத்தை தந்தை பெரியார் கொடுத்திய போது நான் சிறை சென்றேன், அப்போது நான் அங்கதான் தங்கியிருந்தேன் என்று இந்த பெண் வீராங்கனையர்கள் குறிப்பிடுகிற போது எவ்வளவு அவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட இந்த இந்திய நாட்டினுடைய அந்த வரைபடத்தை கொடுத்து சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். பிறகு அடுத்த தலைமுறை வருகிற போது எப்படி இங்கே இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டப்படியான வாய்ப்பு இல்லாமல் இருந்த போது ஒரே நாள்ல 3000 பேர் அந்த சட்டத்தை எடுத்து சாம்பலை அனுப்பிய நிகழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு ஒரு மீள் பாதையோடு நமக்கு பல இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக எப்படி நம்முடைய இயக்கத்தை சார்ந்த பெண் வீராங்கனைகள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப எனக்கு வியப்பா இருந்தது. மணிமையார் அவருடைய மாணவர்கள் மணிமையார் அவருடைய தலைமையில ராவண லீலா நடக்கிறது. எங்க தந்தையார் தான் அதுக்கு வேண்டிய பொம்மை எல்லாம் செய்து கொடுத்தார், என்னுடைய வீட்டுக்காரர் தான் செய்து கொடுத்தார். நான் அந்த கொடுத்துகிற போது இருந்தேன். நாங்கள் முழுத்தி முடித்தோடனே காவல்துறை எங்களை கைது செய்தது, 15 நாள் தலைப்படுத்தினார்கள் என்றெல்லாம் இவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. இன்னும் இளைஞர்கள் கூட காவிரி அந்த ஆணையம் தண்ணீர் விடாத போது போராட்டத்தில் நாங்கள் இத்தனை நாள் சிறையில் இருந்தோம், நீட் ஒழிப்பு போருக்காக நாங்கள் களத்தில் கண்டோம். மொத்தத்துல இது இந்த சமகாலத்தில் இருக்கிற சமுதாயத்தினுடைய போராட்ட வரலாறாகவே இந்த
பெற்றிருக்கிறது. இந்த 54 பேர்ல ஆசிரியர்கள் முன்னுரையில சொல்ற மாதிரி சமூகத்தில் எல்லா நிலைகளிலேயும் நீ அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர் இளங்கவர்களுடைய துணைவியாராக மயக்க மருத்துவம் கொடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லைக்காரர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருந்தாலும் சரி, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய அம்மா அவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருவரும் எப்படி அவர்கள் இந்த இயக்கத்துக்குள்ள பொறுப்பு இருந்திருக்காங்க, என்ன மாதிரி பணிகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகையினால இது ஒரு நல்ல ஒரு வரலாற்று ஆவணம் என்று நாம் குறிப்பிடலாம். அப்ப இந்த திராவிட இயக்கத்து பெண் போராளிகளுடைய வரலாற்று ஆவணமாக இடம்பெற்றிருக்கிறது நான் கவனிக்கிறேன் நண்பர்களே. சரி, இந்த 54 பேர்ல உங்களை மனதை கவர்ந்தவர் யார் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, 3ஆம் வகுப்பு கூட படிக்காத மதுரை அமனியாபுரத்தில் இருக்கிற நான் ரொம்ப வியந்து போன இந்த ராக்கு தங்கம்ங்கிற அந்த அம்மாவை, அந்த அம்மா வந்து எந்த நேரமும் இயக்க எண்ணத்தோடு அமனியாபுரத்தில் இருந்துட்டு அந்த அம்மா என்ன இந்த ஆசிரியர் வில்வம் எழுதுகிறார், நம்முடைய இயக்கத்தினுடைய பெண் ரவுடி நீங்கள் அப்படின்னு அதை எழுதுறாங்க நண்பர்களே. ஆமா, அந்த அம்மா வந்து ஐயாவுக்கு சிலை வைக்கணும்னு செங்கல் கல்லு மண்ணெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க. நீ வச்சுனா ஒரே நாள்ல காலையில நான் உதச்சு விட்டுருவேன் அப்படின்னு ஒரு காவலர் சொல்றாரு. காவல்துறையில இருந்து வந்து அந்த அம்மா அருவாலை எடுத்துட்டு வந்து நீ முடிஞ்சா காலை வைடா உன் காலை வெட்டுறேன். எனக்கு இந்த செய்தியை படிச்சுப்போ அவரே சொல்லுகிறார், எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அவங்க வீட்டு பிள்ளைகள் 3-4 பிள்ளைகளுக்கு திருமண நிகழ்ச்சியா இருந்தாலும் அவங்களே போய் சுருட்டி விட்டுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏமா நீனே விட்டுற, இது வந்து கொள்கை கூட்டம், இது கூலியால் வச்சு செய்கிற வேலை இல்ல, நான் தான் செய்வேன் என்று அந்த ராக்கத்தங்கம் அவர்கள் அந்த பேட்டியை தரப்ப நம்ம எப்படி வியந்து போய் இருக்கிறோம் நண்பர்களே. அவங்க ஒரு பணியம் போட்டிருப்பாங்க, அதுல வந்து ஆசிரியர் படமும் ஐயா படமும் இருக்கும். அதுல சமூக நீதி நாள் செப்டம்பர் 17 அந்த பணி அதை ஒரே மாதிரி அதை வச்சிருக்கிறாங்க. அவங்க பெரிய பணக்காரர் இல்ல, ஏதோ ஒரு தோடு இருந்திருக்குது. அப்ப அந்த காலத்துல 300 ரூபாய்க்கு 3 கருத்து